ஆலங்குடி அருகே குப்பக்குடியில் வள்ளுவர் அக்கம்மாள் சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குப்பக்குடியில் வள்ளுவர் அக்கம்மாள் சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் அப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை வைத்து பூஜைகளும் கோமங்களும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் உள்ள குடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மங்கள இசை முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்துச் சென்று பின்னர் கோவிலில் ராஜகோபுர கலசத்திற்கு சென்று கருட பகவான் வானில் வட்டமிட கோவில் கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. இதன் பிறகு பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் புனித நீர் புடைசூழ குவிந்திருந்த பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ओम हर हर नमः पार्वती पतये हर हर महादेव Hey!